ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், என்னடா பெரிய மீனோட வந்திருக்கிறேன்னா யோசிக்கிறீங்க. ஆமாம், இங்கே பார்த்தீங்களா பாறை மீன், பெரிய பாறை மீன். இது இப்படி முழுசாகவே பொரித்து சாப்பிட போகிறோம். அதுக்கும் பரோட்டா சுட்டு அதோட அந்த பொரிச்சு என்ன மாதிரி பொரிக்கிறதும் தெரியாது நண்பர்களே, பொரிச்சுட்டு காட்டுறேன் சரியா. ஏதோ ஒரு பொரியல் நல்லா சூப்பராக மிளகாத்தூள் தேசிக்காய் புளியெல்லாம் மட்டும் செம்மையாக பொரிச்சு பரோட்டாவும் சுட்டு பிச்சு பிச்சு தொட்டு தொட்டு செம்மையாக சாப்பிட போகிறோம். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூடி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், சரக்குத்தூள், கோப்பித்தூள் இதெல்லாம் வேணுமோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வாங்க சூப்பராக இந்த பெரிய விளமீனை செம்மையாக பொரிக்கலாம். அதுக்கு முதல்ல நான் துப்புராக்கி எடுப்போமா. பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி நானே இந்த மீனை வெட்ட போகிறேன். இந்த சைட்டில் இருக்கிற செட்டையை முதல் வெட்டி எடுப்போம். ஈஸி தான், பெருசாக ஏன்னா முழுசாத்தாடி உரிக்க போகிறோம், அதனால ஈஸி. பார்த்தீங்களா, இந்த முள்ளுகளை வெட்டி முதல்ல இந்த சைட்லேயும் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கால இங்கே பாருங்க, இதுலேயும் ஒரு சட்டை இருக்கு, முள். அதுக்கு பிறகு இதுதான் பெட்டுசு. ஓகே, சட்டையை வெட்டுவோம். பார்த்தீங்களா எந்த பெரிய சட்டை இருந்து. இந்த வாலில் பாருங்க இப்படி முள் மாதிரி இருக்கு. அதை நாங்கள் வெட்ட தண்டை பாட்டில் வந்துடும். பாருங்க எந்த பெரிய முள்ளுண்டு இல்லைங்களா. அதே மாதிரி மற்ற பக்கமும் இருக்கும். இனி செதில தட்டி எடுப்போம். இதுக்கு பெருசாக செதில் இல்லை, குட்டி குட்டியாக இந்த சின்ன சின்ன செதில் இல்லை. பார்த்தீங்களா, இந்த வாழை வெட்டி எடுப்போம். பாருங்க, இந்த பெரிய வாழோடையே போடலாம், போட்டு பொரிக்கும். நல்ல மனம் வெட்டி எடுப்போம். பாருங்க, பெட்டிய பாலாக கிடக்கு. இப்படி வெட்டி போட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஒரு ஆள் வெட்டினா டக்குன்னு வெட்டிடலாம். பார்த்தீங்களா எந்த பெரிய வாழைன்னு. இனிதான் மெயின் பிக்சரே இருக்கு பாருங்க. இப்போ பாருங்க, மீனை வெட்டி உள்ளு கொண்டு வந்துட்டேன். ஏன் சொல்லுங்க, அதில் எனக்கு இட்டிட்டாக இருக்குது. அதோட நின்று வெட்ட ஈஸியாக இருக்குது, சுகமாக இருக்குது. அதோட கொண்டு வந்தாச்சு. அப்படியே உள்ளுக்கு இருக்க குடாலுகள் ஊற்றியில் இல்லாமல் எடுத்தாச்சு. அப்படி வேறு 1-2 தடவை கழுவியாச்சு. இனி உப்பும் மஞ்சளும் போட்டுருக்கா, கழுவி எடுப்போம். மஞ்சள், பெரிய பிரட்டி எடுக்க வேண்டிய பார்த்தீங்களா. மஞ்சள்ல வெட்டிய மீன் நண்பர்களே, கஷ்டமாக இருக்கும் முழுசாக வெட்டுறது. இப்போ பாருங்க, வடிவாக எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. இதில் வெட்டு போட்டு விடுவோம். இந்த மாதிரி அப்போ இந்த மசாலா எல்லாம் உள்ளுக்குறாங்க. இப்போ பாருங்க, மீனை துப்புரவாகி கொண்டு வந்துட்டேன். இது கட்டுங்க. இதில் பாருங்க மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இதோட மஞ்சள் தூள், உப்பு, மல்லித்தூள், சீரகத்தூள், இதோட தேசிப்புளி. மீனுக்கு தயிர் சேர்க்கக்கூடாது, ஏன்னா மீனோட தயிர் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லினா அதெல்லாம் நாங்களும் சாப்பிட்றதில்ல, நீங்களும் சேர்க்காதீங்க. சிக்கன்ண்டா இதோட தயிர் சேர்க்கலாம். இனி இதோட தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்க்குறேன்.
சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விடுவோம். நல்ல ஒரு பேஸ்ட்டாக கலந்து விடுவோம். இப்போ தண்ணி காணாது, இன்னொரு கொஞ்சம் சேர்ப்போம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி வந்து மீனுக்கு பிரட்ட வடிவாக இந்த வெட்டுக்குள்ளே எல்லாம் எடுத்து பெருங்கையில் வச்சு விரட்டுவோம். இந்த வெட்டு போட்டிருக்கிற மங்கையெல்லாம் போட்டால் உள்ளுக்கு போகும். அதே மாதிரி மற்ற பக்கம் இப்படி உள்ளுக்கு இப்போ பாருங்கள் எல்லாம் பிரட்டி வச்சாச்சு. மசாலா எல்லாம் பார்த்தீங்களா இப்படியே கிடந்து நல்லா ஊறட்டுக்கும். இங்கால பார்த்தீங்கன்னா பராட்டாக்கும் மா குழச்சி வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் இப்படியே மூடி வைப்பேன் நல்லா ஊறட்டுக்கும். நல்லா ஊறுறதுக்குள்ள நான் போய் அந்தோணியரப்பாவை பார்த்துட்டு வரேன்னா. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ கடகடன்ட்டு பராட்டா வச்சு வைப்பாங்க. பராட்டா வச்சு விட்டுட்டோம்டா அதுக்கு பிறகு கடகடன்ட்டு மீனை பொரிச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா குழச்சி வச்சேன். சூப்பராக பொங்கி இருக்குது. ஏற்கனவே பராட்டா வீடியோ நிறைய போட்டிருக்கிற நண்பர்களே, வேணுமெண்டா சொல்லுங்க, லிங்க் தாரேன்னா. இது எங்கள்கிட்ட சிலோன் பரோட்டா. இங்கே பாருங்கள் தோசைக்கல் சூடாயிட்டு கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு பரோட்டாவை போடுவேன். இது சுடுபடட்டும். திருப்பி போடுவோம் பரோட்டாவை. திருப்பி போட்டுட்டு தவிர எண்ணெய் விட்டு விடுவோம். இப்போ மற்ற பக்கம் அவியட்டும். இப்போ பாருங்க பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிட்டு. யூடு ஓடியாங்க பரோட்டா மாஸ்டர். பார்த்தீங்களா சூட்டோடையே இப்படி அடித்தோம்னா இந்த மாதிரி வந்துடு. பார்த்தீங்களா இதுதான் எங்களோட சிலோன் பரோட்டா. பரோட்டாலாம் சுட்டாச்சு நண்பர்களே. பார்த்தீங்களா சூப்பரான எங்களோட சிலோன் பரோட்டா. ஓகே, எங்கால சட்டியை வச்சுட்டேன் சூடாயிட்டு மீனை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்ப்போம். தேங்காய் எண்ணெய் போமே சூடாட்டும். இப்போ பாருங்க எண்ணெய் சூடாயிட்டு ஏன்னா மீனை பொரிக்க போடுவோம். போடலாம் தானே எவ்வளோ. ஓ இப்போ நவை பார்த்தீங்களா நண்பர்களே, அப்படியே முழுசாவே போட்டாச்சு. எல்லாத்தையும் அப்படியே உள்ளுக்கு இறங்கிட்டு பார்த்தீங்களா எல்லா மசாலா அப்படியே பொரியட்டுக்கும். இப்போ மீனை திருப்பி போடணும், அதான் பயமாக இருக்கு. வாங்க திருப்பி போடுவோம். பறக்குவா இல்லை நல்லா பொரியணும் மேம். சுடுஞ்சிரும் இப்படி வந்துடும். பார் பார் இதுவா பிச்சு பிச்சு விட்டுறாம பூ போல. அங்கே 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 அதை கொஞ்சம் எடுத்து விடுங்க. ஓகே, செய்யக்கூடாது பார்த்து. பிடிங்க நான் திருப்பேன். பார்த்து. இப்போ மற்ற பக்கம் பொரியட்டு. இப்போ மற்ற பக்கம் பொரியட்டுக்குமா நல்லா அமர்த்தி விடுங்க கீழே வரைக்கு. அப்படி பொரியட்டு மற்ற பக்கம். இப்போ பாருங்க நண்பர்களே, சூப்பராக மீன் பொரிஞ்சிட்டு இனி எடுப்போமா. அப்படிங்களா இனி பொரிய விடக்கூடாது. நான் விட்டு கணக்காக வந்துட்டு வடிதாண்ணே பாருங்க. தவறப்பட்ட மூஞ்சி கிஞ்சிலாம். ஓகே, இனி இதுக்கு அடுத்த வட்ட வேலை செய்ய போகிறேன்னு பாருங்க, வெயிட் பண்ணுங்களா. இப்போ சட்டியை வச்சுட்டேன்னு பாருங்க சூடாயிட்டு. இது வந்து மீன் பொரிச்ச எண்ணெயிலேயே கொஞ்சம் தவிர்றேன். கணக்கு குறைக்கணுமா. இப்போ பாருங்க எண்ணெயை வச்சாச்சு சூடாயிட்டு. இதில் வந்து
பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், உள்ளி எல்லாத்தையும் சேர்ப்பேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் எல்லாம் பாருங்க நல்லா வதங்கி வருது. இனி வந்து தக்காளி பழத்தை சேர்ப்பேன். தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். தக்காளி பழம் வதங்குது. இதோட வந்து மல்லியில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்துடுவோம். தனி மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், மஞ்சள் தூள், சீரகத்தூள் எல்லாத்தையும் கலந்து விடுவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். இப்போ இது கொதித்து வரட்டுக்கும். இப்போ பாருங்க கொதித்து வருது. இதில் வந்து உப்பு கொஞ்சமாக சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். பார்த்தீங்களா, அப்புறம் இந்த மாதிரி ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு தக்காளி தொக்கு அந்த மாதிரியும் சொல்லலாம். இது வந்து சும்மா அப்படியே ஃபானோட சாப்பிட நண்பர்களே செம்மையாக இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது நண்பர்களே, சூப்பராக இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, இதை இறக்கி போட்டு இங்கே வருங்க, விட்டு இந்த அடுப்பை நிப்பாட்டிவிடுங்க. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே போடணும் இந்த மாதிரி. இதுங்களா மற்ற பக்கமும் போடணும். போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் இப்படி பிரட்டி விட்டோம். அப்போக்கே மீன் சாப்பிடக்க எங்களுக்கு திகட்டாது, நல்லா இருக்கும். இந்த மசாலா எல்லாம் இறங்கி அப்படியே தக்காளி பழ ஜூஸ் எல்லாம் இறங்கி அப்படியே செம்மையாக இருக்கும். வாழையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் சுற்றி வச்சு போட்டு கூட இப்படி வாழை இலையில் இது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே சுற்றிட்டு தோசைக்கல்லில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு செம்மையாக இருக்கும். பட் என்னிடம் இப்போது வாழை இலை இல்லை. நான் என்ன செய்வேன் நண்பர்களே, வாழை இலை இல்லாத பட்சத்தில் இப்படியே செய்கிறேன். ஏன்னா யூட்டு நீங்கள் வேண்டி கொண்டு வரையில்லை. வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையை வாட்டி போட்டு இந்த மசாலாவை போட்டுட்டு மீனை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் போட்டு அப்படியே சுற்றி போட்டு தோசைக்கல்லில் 2 தரம் வச்சு அப்படி எடுக்க சும்மா அட்டி தூள் செம்மையாக இருக்கும். இப்போ எங்களுக்கு பரவாயில்ல, தோசைக்கல்லில் வாழையில் கிடைக்க அப்படி சாப்பிடுவோம். ஓகே, இப்போ ரெடி. இதுக்கு வந்து தேசிக்காய் வட்டி வச்சுருக்கேன். நீ வெங்காயம் வட்டி வைப்போம். பார்த்தீங்களா, தேசிக்காய் எப்படி வைப்போம் என்ன, புளிஞ்சு சாப்பிடக்க நல்லாயிருக்கும். இப்போ இதில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் போடலாம் நண்பர்களே. ஆனால் சின்ன வெங்காயம் நீங்கள் கூடுதலாக சாப்பிட்டு பழகுங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் நல்லம், சளிகளுக்கு எல்லாத்துக்குமே நல்லம். நான் எப்படி வெட்டி போடுவேன். இப்போ சாப்பிடல எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். ஓகே நண்பர்களே, இப்போ சாப்பிடலாம் வாங்க. நாங்கள் பரோட்டாவோட சாப்பிட நல்லா இருக்கும். ஆனால் இதை வந்து நாங்கள் இப்படி பிச்சுலாம் எடுக்க மாட்டோம். நாங்கள் தானே சாப்பிட போகிறோம். முதல்ல நாங்கள் எல்லாருமே சேர்த்தே சாப்பிடுவோம். இப்போ உங்களுக்கு பிச்சு காட்டுறோம், சரியா? பாருங்க பாருங்க எப்படி அவிஞ்சிருக்கா, செம்மையா பார்த்தீங்களா நண்பர்களே, செம்மையாக இருக்கு. வாய் ஊறுது அப்படியே பார்க்கவே. அப்படியே எடுத்து சாப்பிட கைவிட்டு இந்த கறிகளையும் எடுத்து சாப்பிடுவோம். எல்லாம் தொட்டே சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன வேறுங்க, தேசி புளி கொஞ்சம் விட்டு ஓ என்ன அப்படியே எவ்வளோ நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, சாப்பிடுவோம். எனக்கு பொறுமை இல்லை நண்பர்களே. மீனை பாருங்க, இந்த மசாலாவை தொட்டு அப்படி சாப்பிட சூப்பராக இருக்கு. அந்த மாதிரி செம்மையாக வேறு லெவல். சூப்பராக இருக்கு. நான் நினைச்சேன் முதல் வந்து சும்மா பொரிச்சு சாப்பிட்றது நோமலாக அப்படிதான் நினைச்சிங்க. இந்த மசாலா
நல்லா இருக்கு ஏன் சொல்லுங்க தனியாக மீனை சாப்பிட திகட்டும் இங்கே சேர்த்து சாப்பிடுங்க சின்ன வெங்காயம் இதில் வந்து பொரிச்ச மீன் நாங்கள் வதக்கின மசாலாக்கள் எல்லாம் வச்சு இதில் ஒரு சின்ன வெங்காயத்தையும் வச்சு இப்படி சாப்பிடுவோம் சூப்பராக நல்ல ரொம்ப கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்க நம்மளே பெரிய மீன்லையாவது சின்ன மீன்லையாவது இப்படி முழுசாக செய்து பாருங்க கணக்கான மீன் செய்யலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு நம்மளே இன்றைக்கு ஒரு புடி தான் நீங்கள் பாருங்க இப்போ நாங்கள் வீடியோவுக்கு உங்களுக்கு இப்படி இப்படி கத்திய கரண்டி சாப்பிட்டு காட்டுறோம் அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே பாருங்க இப்படி நாங்கள் 3 பேரும் தானே சாப்பிட போகிறோம் இப்படி பிரித்து மேவோம் கையால் பார்த்தீங்களா இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி பிடிச்சி போட்டு நாங்களே எல்லாம் பிச்சு அடித்து அந்த மாதிரி சாப்பிட்ருவோம் செம்மையாக இருக்கு நம்மளே கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பைட்டிடா எல்லாருக்கும் பரோட்டா பாருங்க உங்களை சிலோன் பரோட்டா பார்த்தீங்களா சாப்பிட்டு வரோம்